வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் கௌசி டீச்சர். எப்படி சுகமா இருக்கிறீங்களோ? நல்லது, நானும் சுகமாக இருக்கிறேன். பிள்ளைகள், நாங்கள் இன்றைக்கு எங்களோட அம்மா பற்றி கொஞ்சம் படிப்போம். என்ன? ஓமோ, இதுல என்னோட கொஞ்சம் விலங்குகள் இருக்குன்னு அவர்களும் தங்களோட அம்மா பற்றி ஏதோ சொல்ல போயிருந்தம்மா. என்ன சொல்லி நம்ம பாப்போமோ? ஓகே, நீங்கள் உங்களோட அம்மா பற்றி என்ன சொல்ல போறீங்கள்? ஓ, எங்களுடைய அம்மா அன்பானவா. ஓ, எங்களுடைய அம்மா எனக்கு எல்லா உதவியும் செய்யறவா. எங்களுடைய அம்மா என்னை பாதுகாப்பாக வைத்திருப்பா. எங்களுடைய அம்மா எங்களை துணிச்சலாக வளர்க்கிறா. எங்களுடைய அம்மா வேலைக்கும் போய்கொண்டு எங்களையும் பார்க்கிறா. எங்களுடைய அம்மா வீட்டுல எல்லா வேலையும் செய்து கொண்டு எங்களையும் கவனமாக பார்க்கிறார். வெரி குட், நீங்கள் எல்லாரும் நல்லா சொல்லி இருக்கிறீங்க. அத மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு மிருகங்களும் என்ன சொல்லி நம்ம பார்ப்போமோ? ஓ பிள்ளைகள், இது எந்த இடம்? ஓ, முன்பள்ளி. என்ன, இந்த முன்பள்ளியில யாரெல்லாம் படிக்கணும் பார்த்து சொல்லுங்க. ஓ, அணில் குட்டி, குரங்கு குட்டி, ஆமை குஞ்சு, ஒட்டகச்சிவிங்கி குட்டி, ஆண் குட்டி, முயல் குட்டி எல்லாரும் படிக்கிறோம். என்ன, அவர்கள் எல்லாரும் என்னத்தை பற்றி கதைக்க போயினாம்? ஓ, யாரை பற்றி கதைக்க போயினாம்? அம்மாவை பற்றி கதைக்க போயினாம். சரியோ, அவ என்ன கதைக்கிறோம்னு நாங்களும் கேட்போம். ஓகே பிள்ளையார்? அணில் குட்டி என்ன சொல்றார் சொல்லுங்க பாப்பம். என் அம்மா எனக்கு ரொம்ப சுவையான உணவு செய்து தருவா என்று சொல்லி அணில் குட்டி சொல்றார். சரி, உங்களுடைய அம்மா அப்படி செய்தாரவாவோ? ஓ, உங்களுக்கு என்னென்ன இல்ல உணவு செய்தாரவா? ஓ, கஞ்சி, சோறு, பருப்பு, ஓ கடலைக்கறி, மீன் பொரியல். வெரி குட். ஏன்னா உங்களோட அம்மாவும் நிறைய நல்ல சுவையான உணவு செய்து தருவார். சரி, உங்களுக்கு பிடிச்ச உணவெல்லாம் செய்து தருவார். என்ன, நீங்கள் சாப்பிடாமல் இருந்தா எப்படி இருப்பீங்கள்? ஓ, அப்படியே சின்ன குட்டியா இருப்பீங்களே. என்ன, சாப்பிட்டாதான் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாதான் நீங்கள் உயரலாம், வளரலாம். உங்களோட மூளையெல்லாம் நல்லா வேலை செய்யும். என்ன, கட்டிக்கார பிள்ளைகளா இருப்பீங்கள், ஆரோக்கியமான பிள்ளைகளா இருப்பீங்கள். அதுக்காக இந்த அம்மா என்ன செய்வா? ஓ, சுறுசுறுப்பாக இல்லாம இருக்கிறீங்க. அதெல்லாம் உங்களுடைய அம்மா சுவையான உணவு செய்து தருவார். சரி, அம்மா செய்து தர சாப்பாடு எல்லாம் நாங்கள் என்ன செய்ய வேணும்? சாப்பிட வேணும். இந்த அணில் குட்டி சொல்றார். என்ன பிள்ளைகள், யார் இவர்? ஓ, குரங்கு குட்டி. என்ன, குரங்கு குட்டி என்ன சொல்றார்? என் அம்மா எப்பொழுதும் என்னை அன்பாக அரவணைத்து பாதுகாப்பார்ன்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றார்? ஓ, என் அம்மா எப்போதும் என்னை அன்பாக அரவணைத்து பாதுகாப்பார். என்ன, எப்ப போயிடலாம் கூட அம்மா பாதுகாக்கிறவா? ஓ, வீதியில நாங்கள் போக, ஒரு பொது இடங்கள்ல, என்ன, உங்களுக்கு காய்ச்சல் தடிமன் வந்தா, என்ன பிள்ளையர்? ஓ, ஒரு ஆபத்தான விலங்குகள் எங்கேயாவது கண்டா, இப்ப நாங்கள் ரோட்ல போய் கொண்டு கேட்க, நான் ஏதாவது குறைச்சி இது பண்ணி நான் என்ன செய்வாங்க கூட அம்மா? உடனே தூக்கி கவனமா வச்சிருப்பா. என்ன பிள்ளையார்? வேற எந்த நேரம்? ஓ, மழை இடி மின்னல் வந்தா என்ன செய்வீங்க? ஓடி போய் அம்மாட்ட பாதுகாப்பா இறுக்கி கட்டி பிடிச்சு கொண்டிருப்பீங்களே. என்ன, ஓகே, அப்படி இந்த நேரம் உங்களை என்ன செய்வா? பாதுகாப்பா வச்சிருப்பா. ஆனா அப்புறம் வளர 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 என்ன சொல்லுவா? ஓ, நீங்கள் இத எப்படி பயப்படாம இருக்க வேணும், இல்லாடி இந்த விபத்துக்களை இருந்து நாங்கள் எப்படி பாதுகாக்க வேணும்ன்றது எல்லாமே அப்புறம் வளர வளர சொல்லி தருவோம். நாங்கள் நடுவில் அம்மாவை கட்டி பிடிச்சு கொண்டு பாதுகாப்பாவே இருக்கலாமோ? இல்ல, நாங்கள் வளர வளர நாங்களும் என்ன செய்ய வேணும்? ஓ, பயப்படாமல் தைரியமாக செயற்பட கற்றுக்கொள்ள வேணும். என்ன, வெரி குட். பிள்ளைகள், யார் இவர்? ஓ, ஆமை குஞ்சு. என்ன, ஆமை குஞ்சு என்ன சொல்றாருண்டா, என் அம்மா மெதுவாகத்தான் நடப்பார், ஆனா எப்பவும் என்ன பொறுமையாக கற்றுக் கொடுப்பாரு. என்ன, நானும் எங்களோட அம்மாவும் எப்படி நடப்பான்? மெதுவாகத்தான் நடப்பாம்,
ஆனா எனக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறா, ஒவ்வொரு விடயங்களையும் பொறுமையாகத்தான் கற்றுக் கொடுப்பேன். என்னால மிக வேகமாக நடந்து போக முடியாது, ஆனாலும் வேகமாக போக வேணும்டா, அப்படி போக வேணும் என்ன. ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸசைஸா சொல்லி தருவா. அது மட்டும் இல்ல, பழங்களை எப்படி எடுக்கிறதுன்ற சொல்லி தருவா. எனக்கு நீந்த சொல்லி தருவா. நல்ல ஆழ்கடல்ல போய் நீந்துறதுண்டா அப்படி நீந்த வேணும்னு சொல்லி தருவா. இப்படி எல்லா விஷயங்களையும் சொல்லி தருவா. என்னண்டு மெதுவாக நடந்தாலும், நாங்கள் மெதுவாக நடந்தாலும் ஆனா எல்லாத்தையும் பொறுமையா எனக்கு சொல்லி தாரா. எனக்கு அப்ப எங்களை அம்மால நல்ல விருப்பம் சொல்லி சொல்லுறேன். அந்த ஆமை. பிள்ளைகள் யார் இவர்? ஒட்டகச்சிவிங்கி. என்ன ஒட்டகச்சிவிங்கி குட்டி? ஒட்டகச்சிவிங்கி குட்டி என்ன சொல்லுது? என் அம்மா என்னை உயரமாக வளர வேண்டும் என்று எப்போதும் ஊக்கப்படுத்துவாராம். என்ன சொல்ற? என் அம்மா நான் உயரமாக வளர வேணும். ஏன்னா இப்ப உயரமாக வளர வேணும்னா என்ன செய்யணும்? நல்லா எக்ஸசைஸ் செய்ய வேணும், நல்லா சாப்பிட வேணும் என்ன. அப்படி அவ ஊக்கப்படுத்துவா. என்ன நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, கிரியனை வளர வேணும்னா நல்லா சாப்பிட வேணும்னு சொல்லி ஊக்கப்படுத்துவாருன்னு சொல்லி சொல்லுறாரு. உங்க அம்மாவும் அப்படி சொல்றவாவே? என்ன நீங்க சின்ன குட்டியா அப்பாவும் இருக்கக்கூடாதானே, நல்லா வளர வேணும் தானே. உயரமா வளர வேணும் என்ன. உங்களோட அறிவும் வளர வேணும், நீங்களும் வளர வேணும். பிள்ளைகள் யார் இவர்? மான்குட்டி. என்ன மான்குட்டி என்ன சொல்றாருண்டா, என் அம்மா எனக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் அன்பையும் கற்றுக் கொடுக்கிறாருன்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்றா? அவங்களுடைய அம்மா எனக்கு நல்ல பழக்க வழக்கங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிறா. அதே மாதிரி அன்பை நாங்கள் எப்படி செலுத்த வேணும் என்றதை கற்றுக் கொடுக்கிறாண்டு. பிள்ளைகள் உங்களோட அம்மா என்னென்ன நல்ல பழக்க வழக்கங்களை பழக்கி இருக்கிறா? பெரியவர்களுக்கு மரியாதை செய்ய வேணும். வேற உண்மை பேச வேண்டும். வெரி குட். எடுத்த பொருளை எடுத்த இடத்திலேயே வைக்க வேண்டும். பாத்ரூம் டாய்லெட்டுக்குள்ள தான் கக்கா சீச்சா எல்லாம் இருக்க வேணும். நல்லா குளிக்க வேணும். எல்லா பழக்கங்களையும் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு என்ன பிள்ளைய. அதே மாதிரி அன்பாக இருக்கணும். என்ன நாங்கள் எல்லாரோடையும் அப்படி இருக்க வேணும், அன்பாக இருக்க வேணும், பகிர்ந்து கொடுக்கணும். நாங்கள் ஒரு விளையாட்டு சாமான் வச்சிருந்தா அதை மற்ற இந்த ஃப்ரெண்டுக்கும் கொடுக்க வேணும். அப்படி எல்லாம் நாங்கள் இருக்க வேணும்னு எங்க அம்மா சொல்லி தாரான்னு சின்ன மான்குட்டி சொல்றா. என்னம்மா பிள்ளைகள் யார் இவர்? முயல்குட்டி. வெரி குட். முயல்குட்டி என்ன சொல்றார்? என் அம்மா என்னுடன் எல்லா நேரமும் சந்தோஷமாக வைத்திருக்கிறார். சரியோ? என்ன செய்கிறா என்னுடைய அம்மா? சந்தோஷமாக வைத்திருக்கிறா. என்னோட விளையாடுவா, நான் சொல்றத கேட்பா, அம்மா சொல்றத நான் கேட்பேன். என்ன எனக்கு என்ன விருப்பமோ அதையெல்லாம் செய்து தருவா. அம்மாவுக்கு என்ன விருப்பமோ நானும் செய்து கொடுப்பேன். அப்ப நாங்கள் எப்பவுமே என்ன செய்யறோம்? சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லி அந்த முயல் குட்டி சொல்றாரு. என்ன நீங்களும் அப்படியே? பிள்ளைகள் இப்படி ஒவ்வொருத்தரும் தங்களை அம்மாவை பற்றி நல்ல பெருமையா சொல்லினோம். என்ன அத மாதிரி நீங்களும் உங்களோட அம்மா பற்றி பெருமையாக சொல்றீங்க. எப்பவும் நாங்கள் அம்மாவோட நல்ல அன்பாக இருக்க வேண்டும். அம்மா உங்களுக்கு அடிச்சா என்ன, பேசினா என்ன, எங்களோட நன்மைக்காகத்தான் செய்வா. என்ன அம்மா உங்களை அடிச்சா கோவத்துல அடிக்கிறான்னு நினைக்க கூடாது. ஏதோ நல்லதுக்காகத்தான் அடிக்கிறா. நாங்கள் அதுல இருந்து நல்ல விதமாக இருக்க வேணும்ன்றதுக்காகத்தான் பேசினா அம்மா நாங்க நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் பேசுறான்றதை அர்த்தம். ஓகே பிள்ளைகள்? அம்மா எங்களோட வாழ்க்கையின் முதல் ஆசிரியர். என் அம்மா தான் எங்களுக்கு எல்லாமே சொல்லித்தாரா. அதே மாதிரி எங்க அம்மா நல்ல ஃப்ரெண்டாவும் எங்களோட இருக்கிறா. நல்ல ஒரு வழிகாட்டியாக எங்களோட அம்மா இருக்கிறா. உங்களுக்கும் அப்படியோ? அப்ப சொல்லுங்க, அம்மா நம் வாழ்க்கையின் முதல் ஆசிரியர், முதல் தோழி, முதல் வழிகாட்டி. நான் என் அம்மாவுடன் அன்பாக இருப்பேன். ஓகே பிள்ளைகள், நாங்கள் அம்மா பற்றி படிச்ச நாங்கள். நன்றி. பாய்.